அடுத்த ரொட்டீன் என்னன்னு பார்க்கலாமா? அரிசி நாங்கள் எப்பயுமே நைட்டே அளந்து கூட வச்சுருவோம். எந்திரிச்சோடனே இங்கே பாருங்கள், இன்றைக்கி ரைஸை பாத்திரத்தில் அளந்து வச்சுருந்தோம். இப்போ ரைஸை தண்ணி உடனே ஊற்றிட்டோம். காளான் தொக்குக்கு ரெடியாக இங்கே பாருங்கள், காளானை கட் பண்ண போகிறேன். இன்றைக்கி காளான் பிரியாணி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பிளாஸ்டிக் கட்டை யூஸ் பண்ணாதீங்க, மரக்கட்டை யூஸ் பண்ணுங்கள் கட் பண்ணுறதுல. ஏன்னா பிளாஸ்டிக் கட்டை யூஸ் பண்ணிங்கன்னா அதில் இருக்க நரம்பெல்லாம் சாப்பாட்டில் அப்படியே போகும். இந்த முடிஞ்ச அளவுக்கு அருவாமனை கூட அறிங்க, அது கூட பெஸ்ட்டு. கட்டியில் நார்மலாக கூட அறிங்க. நல்லா இந்த மாதிரி மர வீட்டில், நல்ல குவாலிட்டியான மர வீட்டில் காய் கட் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம காளான் பிரியாணி செய்ய போகிறோம். காளானை நல்லா அரிஞ்சு வச்சுருக்கோம். அரிசியை ஊற வச்சுருக்கோம். 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஊறிடுச்சு. 3 பெரிய வெங்காயம் சன்னமாக அரிஞ்சு வச்சுருக்கேன். பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, எலுமிச்சப்பழம். நான் தயிர் ஆட் பண்ணல, மழை காலமாக இருக்கனால குழந்தைங்களுக்கு. தக்காளி 3 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். புளிப்பு கம்மியாக இருக்கிறதுக்கு தான் லெமனு. பட்டை, அன்னாசிப்பூ, கிராம்பு, சோம்பு, பிரியாணி இலை, தாளிக்க முந்திரி, தேவையான உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள்களை பார்க்கலாம். மட்டன் மசாலா பொடி, மிளகாத்தூள், கொஞ்சம் பிரியாணி மசாலா பொடி, மஞ்சத்தூள். வாங்க இப்போ காளான் பிரியாணி செய்யலாம். காளான் பிரியாணிக்கு மசாலா ஐட்டம்லாம் ரொம்ப கம்மி தான். 1/2 அன் ஹவரில் ரெடி ஆயிடும் காளான் பிரியாணி. ஆல்ரெடி எண்ணெய் நெய் காய வச்சுட்டு இப்போ நான் பிரியாணிக்கு உள்ள பட்டை கிராம்லாம் போட போகிறேன். அது நல்லா பொரிஞ்சோடனே கருவேப்பிலை, பச்சை மிளகா, பெரிய வெங்காயம் 1 ரூபா அனுப்பணும். பெரிய வெங்காயத்தை கையில் வச்ச முந்திரி, பட்டை, கிராம்பு, பச்சை மிளகாய் நல்லா 1 ரூபா வணங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம தேவையான அளவு. எந்த காயும் ஆட் பண்ணல, ஒன்லி காளான் மட்டும் தான் இன்றைக்கி. ஏன்னா காளான் பிரியாணி தான் செய்ய போகிறோம். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வணங்கினோடனே தக்காளி அரைச்சி வச்ச தக்காளி, டைம் இருந்தால் மிக்சியில் அப்படியே கொத்தமல்லி கொஞ்சமாக அரைச்சி, புதினா கொஞ்சமாக அரைச்சி ஆட் பண்ணால் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காளான் பிரியாணிக்கு. நான் கொஞ்சமாக ஜாரில் அரைச்சி கொஞ்சமாக ஊற்றுவேன். டைம் இருந்தால் ஊற்றினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாகவும் புதினா கொத்தமல்லி போடலாம். இப்போ காளானுக்கு கொஞ்சம் உப்பு போடுங்க. கொஞ்சம் உப்பு போட்டால் தான் அந்த காளான் வேகும், டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ காளான் போட்டால் நம்ம எடுத்து வச்ச மசாலா ஐட்டம். எந்த ஃபுட் கலரும் ஆட் பண்ணல, நார்மலான வீட்டில் அரைச்ச பொடி தான். காளானுக்கு கொஞ்சம் உப்பு பிடிக்க உப்பு. உடனே ரைஸ் போடக்கூடாது. கொஞ்சம் மசாலாலாம் கொஞ்சம் ஒன்று திறந்து இதுவானதுக்கப்புறம் ரைஸ் போடணும். உடனே மசாலா போடக்கூடாது. பபுள்ஸ் மாரி கொஞ்சமாச்சும் வரணும். இப்போ தான் போட்டால் தான் காளான் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். இறக்குறப்ப போட்டுக்கலான்ட்டு. ரொம்ப போட்டாலும் அந்த வாசனையாக இருக்கும். இப்போ லைட்டாக லெமன் புழிஞ்சு விட்றேன். ஏன்னா தயிர் ஆட் பண்ணல, மழை காலமும் தயிர் பச்சடியும் கிடையாது. 1 டேபிள் ஸ்பூன் அளவு எனக்கு கணக்கு தெரியும், நீங்கள் 1 டேபிள் அளவுக்கு புழிஞ்சு விட்டுங்க. இப்போ பபுள்ஸ் வருது பாருங்கள். இந்த டைமில் நம்ம அளந்து வச்சுருக்கோம். 1 கிண்ணி ரைஸ்னால் 2 கிண்ணி தண்ணி. இப்போ நாங்கள் ரைஸ் போடுறோம் காளான் பிரியாணிக்கு. காளான் பிரியாணியை நல்லா கிண்டி விடணும். கிண்டி கிளறி விட்டுட்டு நம்ம அளந்து வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த இதில் தான் நான் அரிசி அளந்தேன். இல்லை இன்னொரு கப் தண்ணி ஊற்ற போகிறேன். காளான் பிரியாணி பாருங்கள், ஓப்பனாக பண்ணிட்டேன். எங்கள் வீட்டில் நார்மல் ரைஸ் தான். இங்கே பாருங்கள், நல்லா பொழப்பொழப்பாக இருக்குது பாருங்கள். நார்மல் ரைஸ் தான். 1 விசில் உள்ளே நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதில் கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி போட்டு கிளறி ஸ்கூல் பாக்ஸ் கட்டலாம். லைக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.